இந்த வாரம் இல்லாமல் ஹாஸ்டல் பெட் ஸ்டோர் வாங்கோட பார்ட் 25 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் முன்னாடி யாரும் லைக் பண்ணிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓவராக பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஓப்பன் பண்ணிட்டோம். யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கம்யூனிட்டி போஸ்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும். இப்போ ஓவராக பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் எதுவும் அதிகமாகலாம் கேட்க மாட்டேன். என்னோட காலில் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். இதை கேட்டு அவர் பார்த்தீங்கன்னா என்னடா சொன்னேன், உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒருத்தர் கத்துறாரு. நீங்கள் என்கிட்ட தோற்று போயிட்டீங்க. அதனால் நீங்கள் ஜேன்லனோட மென்டர் கிடையாது. உங்களுக்கு பேசுறதுக்கான தகுதி இங்கே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அமுச்சு விட்டுறான். டீச்சர்ஸும் இதுக்கெலாம் ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு மாதிரி அவர் சொல்லும் போது, இல்லைப்பா நான் தோத்துட்டோன்னா நான் எதை வேணால் செய்கிறேன்னு சொன்னல, நம்ம ஜெயிச்சிட்டோம். அதனால் எல்லாருக்குமே பென்ஷன் எதிர்த்து என்ன நடக்கும் தெரியட்டும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதுவும் இல்லாமல் நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடையாது, இது சப்மிஷனுக்காக மட்டும்தான். எல்லா ஹை குவாலிட்டி ரிசோர்ஸ் ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இங்கே வரணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ரூல் போடுறான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியுமே பணிய ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு சில விஷயங்கள் நான் பேசணும்னு நினைக்கிறேன். நான் கடைசியாக பேசினேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஸ்டோர் காட்டுறாங்க. அங்கே பாஸ் என்னோட டர்ன், எனக்கு கொஞ்சம் பெட் ஃபுட் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவர் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணாமல் எப்படி சொல்கிறது, ரொம்பவுமே இங்கே சூடாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ரொம்பவுமே பாப்புலர் ஆகிட்டோம் போல். அதுவும் இல்லாமல் இந்த ஓனர் பார்த்தீங்கன்னா டைட்டில் லெவலோட பவர் ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா பரவ ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோக்கான கிரேஸ் பயங்கர அதிகமாக பார்த்தீங்கன்னா இருக்குது. பரவாயில்ல, நம்ம ஹீரோ செம்ம பவர்ஃபுல்லாக மாறிட்டான். நல்லா பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி பாப்புலராகவுமே பார்த்தீங்கன்னா ஆகிட்டான். பார்த்தீங்கன்னா எல்லாருமே இது உண்மையாக பொய்யான்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா யோசிச்சிருக்காங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ணுறாங்க இல்லையா. அப்போ கும்பல்லேருந்து நம்ம ஹீரோவோட தங்கச்சி வருவாங்க. அதை கேட்டு நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்குறான். அதுக்கு அவங்க நான் ஸ்டார் பெட்டை கல்டிவேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது கொஞ்சம் பெரிய டீல் தான், காசை கொடுத்துரு, நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறான். உனக்கு எந்த ஸ்டார் பெட்டை கல்டிவேட் பண்ணுற மாதிரி கேட்கும்போது ஜியூன்ற மாதிரி ஒரு பெட்டை எடுத்துகிட்டு வராங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இதோட லோவர் ரேங்க் 4th ரேங்க் போகிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு மீடியம் ஸ்டார் பெட்னா 1 lakh ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அதாவது 100,000 1 lakh தான். கண்டிப்பாக காசு கொஞ்சம் அதிகமாக தான் ஆகுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு நம்ம ஹீரோ எடுத்து பார்த்துட்டு இருக்கான். என்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லை, நான் அப்புறமா வரேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா போகிறாங்க. நம்ம ஹீரோ ஓகேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ப்ரைஸ் எப்பயுமே சேஞ்ச் ஆகாதுன்ற மாதிரி ஒரு வார்னிங்குமே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துடுது. ஸ்டோரோட ஒரு ரூல் அது. அதனால் எதுவுமே பண்ண முடியாது. உங்களோட பைரோ பிளேட்லாம் ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அது கேட்டு அப்போ நான் இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறான். நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் ப்ராக்டிஸ் மெத்தட் லேர்ன் பண்ணணும், நான் அப்புறமா வரட்டுமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே கிளம்புறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஹோமில் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்பவுமே டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு அந்த டிராகன் இருக்கு இல்லையா, அந்த வேர்ல்டு தான். அங்கே போய் எல்லா பெட்ஸுமே பார்த்தீங்கன்னா அடிக்க வச்சு ரொம்ப சந்தோஷமாக அவன் பவர் லெவலப் பண்ணிகிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட ½ an hour பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். இன்னும் 7 minutes தான் பார்த்தீங்கன்னா இருக்குது, அதாவது 7 minutes தான் இருக்குது. லெவல் கிங் பீஸ்ட்டு மாஸ்டரி ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோனே தெரியல, ஒரு டபுள் ஹெட்டட் ட்ராகன் பார்த்தீங்கன்னா வருது. நம்ம ஸ்மால் ஸ்கெலட்டர் பார்த்தீங்கன்னா 1 shotல எப்பயும் போல் முடிச்சு விட்ருது. டைம்ஸ் அப்புன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வருது. இந்த ட்ராகன் கிங்கோட ட்ரையலுமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல் கில். பர்கேட்ரி ட்ராகனோட லெவல் பார்த்தீங்கன்னா 8 பார்த்தீங்கன்னா போயிடுது. டியாங்ஜின் பிக் லெவல் 5 அண்ட் ஃபேண்டம் ஃப்ளேம் லெவல் 4, மூன் சேசர் காம்பேட் லெவல் 6. ஓகே, எல்லாமே நல்ல ஒரு பிளட் லைனோட தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்க்குறான். இப்போ நம்ம ஹீரோ ஆக்சுவலாக புது பெட் வச்சிருக்கான் போல், நான் ஆக்சுவலாக கவனிக்கல. கௌசின்ற ஒரு பெட் வச்சிருக்கான். கௌசியோட பிளட் லைன் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டாக இருக்குது, அதுவும் இல்லாமல் பக்காவாக இருக்குது இந்த பெட்டு. நம்ம ஹீரோக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இந்த பெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் திருப்பியும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பாய்சன் பவுடர்லாம் யூஸ் பண்ண சொல்லி இந்த மாதிரி நிறைய அட்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லி ட்ராகன் டாக் சீக்கிரமாக போய் அதை கொல்லு, இந்த மாதிரி ஒரு அட்டாக்ஸாக பார்த்தீங்கன்னா சொல்லலாம். இதுக்கேற்ற மாதிரி அவங்களுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரெயின் ஆகுறாங்க. அந்த ஏரியா ரொம்ப பயங்கரமாக பார்த்தீங்கன்னா இருக்குது காம்பேட்காக. லிட்டில்ஸ்கள் பார்த்தீங்கன்னா பிளட் பீட்ஸில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அது ரொம்பவுமே டிஃபிகல்ட்டாக இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதாவது ஆர்டினரி பேட்டில்ஸ், ட்ராகன் ஸ்கேல் லேண்டில் ஆர்டினரி பேட்டில்ஸ்லாம் ஈஸியாக முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல,
எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டல் ப்ளோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமாண்ட் வந்து கொடுக்குறான். ஸோ அங்கே இருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக வந்து கொண்டுறானுங்க. டார்க் டாகோட பவர்மே வந்து பார்த்திங்கன்னா level 7 வந்துடுது. ஸோ பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு நல்ல டைமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் நான் வந்து பெட் ஃபுட்டை பிக் பண்ணேன்னா உனக்காக கண்டிப்பாக ஒரு நல்ல டாப் நாச் ஃபுட்டாக வந்து தரேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். இப்போதைக்கு அந்த டர்டில் ஸ்கில் தான் திருப்பி வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துக்கே வந்து திருப்பி வந்துடும், அதாவது ஷாப்புக்கு. ஸோ இங்கே வந்துட்டு அவனோட சிஸ்டர் வந்து இருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸோ உங்களோட காசுலாம் வந்து கொடுத்துங்க, அடுத்த ஆள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறான். ஸோ அவங்களுமே வந்துட்டு அந்த மசில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பார்க்குறாங்க. ஸோ பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கான். ஸோ அதுங்களோட மசில்ஸ்லாம் வந்து பயங்கரமாக அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ அதனால் அவன் அந்த ட்ரைனிங்குமே வந்து பக்காவாக கம்ப்ளீட் பண்ணதுனால அவனுக்கு வந்து ரேண்டம் காட் அண்ட் டீமன் வேர்ஃபேருன்ற மாதிரி ஒரு கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது டாஸ்க் கம்ப்ளீட் ஆனதுனால. ஸோ இது எந்த மாதிரி ஒரு டாக்டிக்ஸ்னே தெரில, பட் நான் வந்து ரிசீவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ரிசீவ் பண்ணுறான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டீமன் காட் ஃபிஸ்ட் வந்து சப்ரஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்ரஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ சீக்கிரமாக வந்து போகிறோம், இது என்ன இடம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறான். ஏன்னா லிட்டரலாக இந்த இடத்த வந்து எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா இந்த இடத்துல நிறைய ஹியூஜ் மான்ஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது பார்க்க ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதுவும் இல்லாமல் ஏதோ ஒரு ஸ்டோரி பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணுறான். ஸோ இப்போ பார்த்தா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா விழுது. அதுதான் அந்த டீமன் காட் க்ரோ இருக்கு இல்லையா, ஸோ அதோட சப்ரஸிங் காட் ஃபிஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா அது. ஸோ அது வந்து டோட்டலாக 5 ஸ்டைல்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்ம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா செகண்ட் ஃபார்ம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 9th ரேங்க் வரைக்கும் வந்து 5 ஸ்டைல்ஸ் வந்து மாறும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்குமே வந்து தெரியுது அது பயங்கர லைட்டாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த ஃபிஸ்ட்டோட ஆம் வந்து பார்த்திங்கன்னா அவன் அடிக்கிற அடியில் எல்லாமே உடஞ்சி போயிடுவோம் போல் அந்தளவு பயங்கரமாக இருக்குது. நம்ம ஹீரோ வந்துட்டு அப்போ கண்டிப்பாக வந்துட்டு நான் இதை வந்து கற்றுக்கணும், இதுக்கான ஃபைட்டிங் மெத்தட்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ரொம்பவுமே அருமையாக பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அதுலேயுமே நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்து வருது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கில்லு காட்டுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்ஜிகேட் கோஸ்ட்டு, செகண்ட் வந்து அட்டாக் கோஸ்ட்டு, தேர்டு சப்ரஸ் கோஸ்ட்டு, ஃபோர்த்து கில் கோஸ்ட்டு, ஃபிஃப்த்து நோ கோஸ்ட்டு. இது மாதிரி நிறைய அட்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஒன்று தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ 2 நாள் கழித்து வந்து காட்டுறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இதுக்கு மேலே அவன் பெட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது முடிவு பண்ணிருப்பான். ஏன்னா பெட்ஸை வந்து எல்லா டைமும் பெட்ஸை ரிப்பன் பண்ண முடியாது இல்லையா, ஃபிசிக்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான் அந்த ப்ரீடிங் கிரவுண்டில். கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு 1 to 1.5 மாதம் ஈக்குவலாம். ஸோ அதாவது இவன் பண்ண அந்த 2 நாள் ப்ராக்டிஸ் வந்து 1 to 1.5 மாதம் ஈக்குவலாம். ஸோ அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு உடச்சிடான். ஸோ பரவாயில்ல, ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு, ஆனால் எனக்கு இனிமேல் நிறைய ஸ்ட்ரென்த் வந்து தேவைப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வாட்ஸ்அப் லிங்க்கை வந்து ஜாயின் பண்ணாதவங்களாம் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதில் வந்து அப்டேட்ஸ்லாம் வந்து கொடுக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லணும்னு நினச்சின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் இல்லையா, ஸோ ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி, ப்ரோ நீங்கள் வந்துட்டு பாய்ஸ்க்கெலாம் வந்து மரியாதை கொடுக்க மாட்டீங்க, கேர்ள்ஸ்க்கெலாம் வந்து மரியாதை கொடுக்குறீங்க, அவங்க இவங்கன்றீங்க, ஸோ எல்லாரையுமே அந்த ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இந்த இடத்துல நான் க்ளீனாக ஓப்பனாகவே அதை பற்றி தான் சொல்கிறேன். ஸோ பாய்ஸுன்றதுனால நம்ம பசங்கன்றதுனால ஈஸியாக வந்து நான் அவன் இவன் அதுவும் பெரிய பொசிஷனில் இருக்கவங்களாம் அவர் இவருன்னு தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவேன். பட் இதே வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல்ஸ்னு வந்துட்டா அவ இவன் சொல்ல முடியாது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அவங்க இவங்கன்ற மாதிரி யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயம் நான் வந்து பேரை மறந்துடுவேன். ஸோ அதனால தான் அவங்க இவங்கன்னு சமாளிப்பேன். ஸோ அவ்வளோதாங்க சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.